தட்சிணாமூர்த்தி ஏன் ஞானத்தின் கடவுள் தெரியுங்களா? தட்சிணாமூர்த்தி 64 சிவ திருமேனிகளுள் ஒன்றாக வணங்கப்படும் வடிவம். தட்சிணம் என்றால் பெறுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் என்பதாகும். அதாவது ஞானக் கடவுளாக அருளும் பரமகுரு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஞானத்தை தட்சிணமாக வழங்குவதால் தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது. பிரம்மாவின் குமாரர்கள் எனப்படும் சனகாதி முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காக குருவினை நாடிச் சென்றார்கள். பிரம்மா படைப்புத் தொழிலில் மூழ்கியதாலும் திருமால் இல்லறத்தில் ஈடுபட்டதாலும் அவர்களை விலக்கி வேறு குருவினை தேடிச் சென்றார்கள். இதனை உணர்ந்த சிவபெருமான் தானும் சக்தியுடன் இருப்பதைக் கண்டால் பிரம்மகுமாரர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள் என்று 16 வயது சிறுவனாக வட விருட்சத்தின் கீழ் அமர்ந்து வரவேற்றார். பிரம்மாவின் குமாரர்களின் ஞானத்தினை பற்றிய கேள்விகளுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவபெருமான் பதில் தந்தார். எனினும் அவர்களுக்கு ஞானத்தை பற்றிய சந்தேகங்கள் எழுந்த வண்ணமே இருந்தது. இதனால் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சின்முத்திரையை காண்பித்தார். பிரம்மகுமாரர்களுக்கு அதன் பிறகே அமைதியும் ஆனந்தமும் உண்டாகி ஞானம் பெற்றனர். பிரம்மகுமாரர்களாகிய சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை போதித்ததால் தட்சிணாமூர்த்தி ஞானத்தின் கடவுளாகிறார்.